எல்லாமே ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி என்டர்டெய்னரா ரொம்ப நாளைக்கு போன ஒரு ஃபேமிலியா. லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்லாம் இல்லைங்க. மேரேஜ்ன்றது பேசிக்கா நல்லா இருக்கு. ஓகே ஃபைன். படத்துல என்ன சொல்றாங்கன்றது லவ் மேரேஜ் தான், லேட் மேரேஜ். அதாவது ரொம்ப வயசான பிறகு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றது ஒரு கான்செப்ட் இந்த படத்துல, வேற ஒண்ணு இல்லை. நல்லா சூப்பர், நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணிருக்காரு படம். சாங் நல்லா இருக்கு, ஃபைட் நல்லா இருக்கு. ஓகே தேங்க்யூ. நல்லா அவங்க எடுத்த 3 சாங்குமே நல்லா படத்தோட நல்லா கனெக்ட் ஆகி பயங்கரமா இருக்கு. டைட்டிலு சாங்கு எல்லாமே ஒரு படத்தோட ரொம்ப மெச் ஆகி நல்லா கனெக்டடா செம்மையா எடுத்துக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு மூவி ரொம்ப பயங்கரமா எக்ஸைட்டிங்கா இருக்கு. காமெடியில ஒர்க் அவுட் இருக்கா? தியேட்டர்ல என்ன பண்ணாங்க மக்கள்? காமெடி எல்லாருமே, அதாவது கிளாப் தட்டுறதுக்கு ரொம்ப எல்லாருமே அவ்வளோ ஆர்வமா இருக்காங்க. கிளாப் தட்டுறதுக்கு கூடிய இது நல்லா பயங்கரமா பண்ணியிருக்காங்க. நான் 10 ஆஃப் 10 தான். அவரோட ரியாக்ஷன், ஃபேஸ் ரியாக்ஷன், ஆக்டிங் எல்லாமே ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி என்டர்டெய்னரா ரொம்ப நாளைக்கு போன ஒரு ஃபேமிலியா எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி. நியூட்ரலா அப்படியே போயிட்டே இருக்கு. எந்த இடத்துலயும் போர் அடிக்கல. ஏன்னா ஃபேமிலியா அந்த ஃபீலிங்கோட கனெக்ட் பண்ணி பண்ற மாதிரி பண்ணி. விக்ரம் பாபு அவருக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபையான படமா இருக்குமா இது? நிச்சயமா இருக்கும். ஏன்னா அவர் இது வரைக்கும் பண்ண படங்களே இது என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ லவ் மேரேஜ் சொல்லியிருக்காங்களே, இதே வேற ஏதாவது கான்செப்ட் இந்த மாதிரி வந்திருக்கா? ஏதாவது பழைய படம் பார்த்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? அந்த மாதிரிலாம் கிடையாது. காமெடியில் ஒர்க் அவுட் இருக்கா? அங்கங்க லைட் அவுட். விக்ரம் பிரபு ரொம்ப நாள் கழிச்சு பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா சிரிச்சுட்டு பாக்குற மாதிரி தான் இருந்தது. என்டர்டைனிங்கா இருந்தது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது. 2.5 மணி நேரத்துல எங்கேயாவது போர் அடிக்கிற மாதிரியோ இல்லை ஏதோ லேக் ஆகிற மாதிரி போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. எனக்கு ஃபுல் படமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் அந்த கேஸ்ட் அதெல்லாம் வந்து பார்க்க கூடாது, அதெல்லாம் சொல்ல வராங்க. இது 90s கிட்ஸ்க்கு கனெக்ட் ஆகுமா? ஆமா, ரொம்ப கனெக்ட் ஆகும். 90s கிட்ஸ் தான் ரொம்ப கனெக்ட் ஆகும். இல்ல சார், விறுவிறுன்னு போயிட்டே இருக்கு. அங்கங்க காமெடி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு, சென்டிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதனால எந்த ஒரு லேக்கிங்குமே இல்லை. விறுவிறுன்னு போயிட்டே இருக்கு. காமெடியில் ஒர்க் அவுட் ஆயிருக்குங்களா? ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப ஆன் த ஃபேஸ் காமெடி இல்லாம நம்ம சீன்ஸ்லேயே போற மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப என்ஜாயபிளா இருக்கு. தேங்க்யூ. படம் வந்து விக்ரம் பாபுக்கு ரொம்ப ஒரு ஐடென்டிஃபையான படமா இருந்துச்சு. இந்த படம் அந்த மாதிரி இருக்கு. டெஃபினட்டா இது அவரை வேற ஒரு ஜானர்ல காமிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ரொம்ப ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருக்காரு. டெஃபினட்டா ஒரு இதுவா இருக்கு. படத்தோட பிளஸ் இல்லை. படத்தோட பிளஸ் எல்லாரோட ஆக்டிங்ஸ் அண்ட் சாங்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் ரைட்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை சார், போர் அடிக்கல. நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது, காமெடியாக இருந்தது. ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம் சார். எல்லாரும் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணியிருக்காரு சார். மற்ற படத்தில் இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் அந்த மாதிரி, க்ரைம் அந்த மாதிரி த்ரில்லராக தான் பண்ணியிருப்பாரு. இந்த படம் சூப்பராக இருந்துச்சு. யாருக்கு இந்த படம் பிடிக்கும்? குழந்தைகளுக்கா, ஃபேமிலி? எல்லாருக்குமே பிடிக்கும் சார். ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். இப்போ இருக்கிறதுல வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற மாதிரி சீன்ஸ் இல்லை. இல்லை அந்த மாதிரி ஒரு சீன் கூட இல்லை. எல்லா சீனுமே இருக்கு. என்டர்லேருந்து எண்ட் ஆஃப் த வரைக்கும் ஒரே காமெடி. நல்லா சூப்பராக இருக்கு சார். அவர் நியூ டைரக்டர் மாதிரி இல்லை, நல்லா எடுத்திருக்காங்க சார். எல்லாமே சூப்பராக கட்டியிருக்காங்க. லொக்கேஷன் நல்லா இருக்கு சார். இப்ப ஜெனரேஷன் என்ன மனநிலை இருக்காங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, எதை விரும்புறாங்க, எல்லாம் கிளியரா சொல்லிருக்காங்க. சூப்பரா இருக்கு. பண்ணியிருக்காரோட ஆக்டிங் புரியல. விக்ரம் பிரபு எப்படி பண்ணியிருக்காரோட ஆக்டிங்? சூப்பரா பண்ணிக்கிறாரு. நல்லா அருமையா நடிச்சிருக்காரு. காமெடி ஒர்க் அவுட் இருக்குங்களா? அதாவது இன்ட்ரோல் வந்ததே தெரியல. படம் முடிஞ்ச பாதி படம் முடிஞ்சே தெரியும் இல்லைங்களா, அது எதுவுமே தெரியல. அவ்வளவு ரிலாக்ஸா போச்சு. நல்லா காமெடியாவும் எடுத்திருக்காங்க. இந்த ஜென்ரேஷன் தாட்ஸை வெளிப்படுத்திருக்காங்க, அவ்வளவுதான். பேசிக்கா மேரேஜ் நம்ம இந்த வயசுல தான் பண்ணோம் அப்படிலாம் இல்லை. நமக்கு எப்பன்னு தோணுதோ, நம்மளுடைய பார்ட்னர் எப்ப நம்மளுக்கு இவங்க தான் தோணுதோ அப்ப நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்ன்றதான் அந்த படத்தோட பேசிக்கான இது. கேஸ்ட் பார்க்க வேண்டாம், வயசு பார்க்க வேண்டாம். லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்லாம் இல்லைங்க. மேரேஜ்ன்றது பேசிக்கா நமக்கு பிடிச்சு நடக்கணும், அவ்வளவுதான். அதுதான் இந்த படத்தோட தாட். எஸ், அஷோர் ஃபிலிம்ஸோட முதல் ப்ராஜெக்ட் இது. ஸோ நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃபன்ஃபில்ட் ராம்காம். ஸோ ராம்காம்னால எல்லாருக்குமே வந்து லவ் ட்ராக்கும் ஓடும், அதே டைம்ல ஹியூமரும் இருக்கும் படத்துல. ஸோ அது வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட படம் ஃபுல்லா டிராவல் ஆகும். ஸோ எங்க வந்து நம்ம வந்து படத்துல வந்து இதுதான் சீக்வன்ஸ் நடக்கும்போது வேற ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் மாதிரி வரும். அதனால கம்ப்ளீட்டா ஒரு ட்விஸ்ட்லயே இருக்கும் படம். அதனால ஜாலியா வந்து பாக்குற மாதிரி ஒரு ஃபன்ஃபில் ஃபேமிலி என்டர்டெய்னர். அதனால எல்லாரும் வந்து தியேட்டர்ல பாருங்க. காமெடிலாம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க தியேட்டர்? ஆமா, ஏன்னா காமெடி வந்து தனியா ஒரு காமெடி சீக்வன்ஸ்ன்னு இல்லாம நம்ம பேசிட்டே இருக்கும்போது ஒரு காமெடி அங்கங்க வரும். ஸோ அந்த ஃபேமிலி ட்ராமால வந்து காமெடி அங்கங்க வந்து அந்த அந்த சீக்வன்ஸே தூக்கி கொடுக்குற மாதிரி இட் இஸ். அந்த ட்ராக்ஸ் எல்லாமே ஃபுல் மூவி டிராவல் ஆகும். இங்க மட்டும் தான் காமெடி, இங்க மட்டும் தான் சாங் அப்படின்னு இல்லாம படம் முழுசுமே அந்த காமெடி ட்ராக்ஸ் எல்லாமே டிராவல் ஆகும். ஒரு மெசேஜ் கொடுக்கணுங்கிற இதுல பண்ணலங்க. பட் அவங்களோட லைஃபை பார்த்துட்டு உங்களுக்கும் எனக்கும் கரெக்ட் இந்த மாதிரி தான் தோணுது. நான் நிதானமாக தான்
என்னோட முடிவெடுப்பேன் மேரேஜ் ரிலேட்டட் டாபிக்ஸ் என்ன நினைச்சா டெஃபினெட்லி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ரெஸ்பான்ஸ் செம்மையா இருந்துச்சு. நாங்கள் ப்ரிவ்யூ ஷோ வந்து நாங்கள் கோயம்புத்தூர்ல போட்டோம், ப்ராட்வே சினிமாஸ்ல. அங்கேயுமே செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நான் நினச்சேன் அந்த ஊர் சம்மந்தப்பட்ட படம் எடுத்திருக்கோம், அதுக்காக தான் ரெஸ்பான்ஸ் இருக்குன்ற ஒரு டவுட் எனக்கு இருந்துச்சு. பட் எக்ஸ்ட்ரீம் கான்ஃபிடண்டாக இருந்து இங்கே செம்மையாக வந்திருக்கு. ரெஸ்பான்ஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டேக்கு. அண்ட் புக்கிங்ஸ் பெட்டராக இருக்குது, கேரளாலையும் பெட்டராக போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் எமோஷனாகவும் சரி, ஃபன்னாகவும் சரி, எல்லாமே லவ்வும் எல்லாமே சூப்பராக வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஆடியன்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ப்ரெஸ், எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட் ஹெவியாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் பப்ளிக் போய் ரீச் ஆயிருக்கு படம், எல்லாருமே கேட்குறாங்க, போஸ்ட் எல்லாம் ரொம்ப நல்லா ரீச் ஆயிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஃபிலிம் ஹஸ் கம் குட். ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்றது, அப்பா அம்மாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெஃபினேஷன் இருக்குல்ல அந்த வார்த்தைக்கு. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு கேட்பாங்கல்ல. இப்போ அரேஞ்ச் மேரேஜ்ல லவ் இல்லைன்னா பரவாயில்லையா அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. மேரேஜ்னாவே அது லவ் இருந்தா தான் அது மேரேஜ். அது அரேஞ்ச் மேரேஜா தான் லவ் மேரேஜ், லவ் இருந்தா தான் மேரேஜ். அப்போ அந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத இந்த படம் கடைசியில் சொல்றதுன்னு நான் நினைக்கிறேன். டைரக்டருக்கு அப்படிதான் நினைக்கிறாரு. கண்டிப்பா படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு மரியாதையான கௌரவமான குடும்பத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கும்.